கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே தேவன் தாமே தம்முடைய கிருபைகளையும் மேன்மைகளையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அது பரிசுத்த மார்க்கின் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் பாதத்தில் விழுந்தாள். நமக்கு தெரியும், மற்றொரு பகுதியிலே இது கானானிய பெண் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மகளுடைய சுகவீனத்தை, மகளுக்கு அசுத்த ஆவி பிடித்திருக்கிறது என்று சொல்லி அறிந்த மாத்திரத்தில் அவள் ஆண்டவரை தேடி வந்து இவரால் சுகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட வந்தால் அவர் பாதத்தில் விழுந்தாள். அதற்கு பின்பு பல காரியங்கள் அங்கே நடைபெறுகின்றன. ஒரு காரியத்தை விடாமுயற்சி என்று சொல்லுவதுண்டு. பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. கேள்விப்பட்டவள் கேள்விப்பட்டதோடு நிற்காதபடிக்கு அவள் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து தன் பிள்ளையை சுகமாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறாள். ஆண்டவர் சில மறுப்புகளை சொல்லியும் கூட அவள் ஒதுங்கி விடாதபடிக்கு தான் பெற்றுக்கொள்ளும் மட்டுமாக ஆண்டவரோடு கூட சம்பாஷிக்கிறவளாக, தான் விரும்பினதை பெற்றுக்கொள்ளும் மட்டுமாக விடாமுயற்சியாய் பேசுகிறவளாய் காணப்படுகிறாள். இதை போலத்தான் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான பகுதி வருகிறது. 20ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நான் பார்க்கிற ஒரு காரியமும் கூட, ஒரு அரசன் எசேக்கியா ராஜா சுகவீனமாய் இருக்கும் பொழுது அந்த சுகவீனத்தில் அவனுடைய வாழ்க்கை நிறைவை காணும் என்பதை அறிந்து ஆண்டவர் ஏசாயா தீர்க்கன் வழியாக அவன் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று சொல்லுகிறான். ஆனால் எனக்கு இந்த வார்த்தை வந்துவிட்டது, நான் மரித்து போவேன், முடிந்தது என்று சொல்லி அவன் விடவில்லை. அவன் சாதிக்கிறவனாக இங்கே நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தில் எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். ஒருவேளை எனக்கு மரணம் வந்துவிட்டது ரைட் என்று சொல்லி விட்டுவிடலாம். ஆனால் இங்கே உரிமையை நிலைநாட்ட எசேக்கியா ஒரு விடாமுயற்சி எடுக்கிறான். என் ஆண்டவர் என்னை உருவாக்கினார், என் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன், நான் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தேன், என் வாழ்க்கையிலே ஒரு தொய்வு வருகிறது என்பது என்று சொல்லும் பொழுது அந்த தொய்வு மாற்றப்பட வேண்டும். அதற்காக விடாமுயற்சி. என்ன? சுவர்ப்புறமாய் திரும்பி அழுகிறான். இறைவனுக்கு உகந்தவனாக தான் வாழ்ந்த நிலைகளை அவன் வலியுறுத்துகிறான், நிலைப்படுத்துகிறான். இந்த விடாமுயற்சி வாழ்க்கையிலே வரும்பொழுது வெற்றிகளை காண்போம். இங்கே எசேக்கியாவும் கூட தன்னுடைய ஆயுசு நாட்களை நீட்டித்து பெறுகிறான். இந்த கானானிய பெண்ணும் கூட அந்த விடாமுயற்சியினாலே அவளும் கூட தன்னுடைய பிள்ளைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். தெசலோனிக்கருக்கு எழுதின 1வது கடிதத்தில் பவுல் எழுதும்பொழுது இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த தபசு காலங்களிலே நம்முடைய விடாமுயற்சி என் ஆண்டவரோடு நெருங்கச் செய்வதற்கு ஏற்ற விதமாய் அமைய வேண்டும். ஆகவே அன்புக்குரிய விசுவாசிகளே, விடாமுயற்சியோடு ஜெபிப்போம், தேவனுடைய கரத்தின் ஆசீர்வாதங்களை சுவீகரிப்போம், சாட்சியாக வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நாங்கள் ஒன்றுமில்லை, ஆனால் எங்களுடைய விடாமுயற்சி இடத்துல வரும்பொழுது உம்முடைய ஆசீர்வாதங்களை சுவீகரிக்க முடியும். அதை சுவீகரித்துக் கொள்ள கிருபை பாராட்டும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமேன்.